வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான பர்த்டே போஸ்டர் டிசைன் எப்படி குயிக்காக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபைலில் போய்ட்டு நியூ கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ச்சஸ் வச்சிட்டேன். தென் வித் 10 அண்ட் ஹைட் 10 கொடுத்துட்டு ரெசல்யூஷன் 300 கொடுத்துக்கிறேன். தென் கலர் மோட் RGB கலர் கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துக்கிறேன். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க பேக்ரவுண்ட் அண்ட் எலமெண்ட்ஸ் இதோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பேக்ரவுண்டை ட்ராக் பண்ணி போட்டுட்டேன். இப்போ ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி சைஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த லைட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடில் வச்சிடலாம். ஸோ சூர்யா ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைட்லேருந்து லைட் வர மாதிரி பண்ணிக்கலாம். தென் மேக் ஷூர் இந்த லேயர் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்கணும். ஸோ ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக எனக்கு இருக்குது, உங்களுக்கு இல்லை அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கோங்க. இப்போ ஃபில்டரில் போயிட்டு பிளரில் போயிட்டு காசியன் பிளர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பேக்ரவுண்டை நல்லா இந்த மாதிரி பிளர் பண்ணிக்கலாம். ஒரு 20 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க சூரிய இமேஜ் ட்ராக் பண்ணி போட்டாச்சு. ஸோ என்ட்ரி கொடுத்துட்டு இப்போ இவருக்கு பின்னாடி இருக்க இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும். ஸோ செலக்டில் போயிட்டு சப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். இந்த கைக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து ஹைட் பண்ணிடுவோம். ஸோ இந்த இடமும் ஃபேட் ஆகிடும். அதனால் நமக்கு செலெக்ஷன் மேலே உள்ளது மட்டும்தான் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும். கீழே எப்படி இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. ஸோ இந்த செலெக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து மாஸ்க் போட்டுக்கலாம். இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிவிட்டு லேயர்ஸ் பேனலில் கீழே இருக்க மாஸ்க் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ தட் பேக்ரவுண்ட் மாஸ்க் ஆகிடும். ஸோ ஜூம் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி லேசர் டூல் எடுத்துக்கிறேன். லேசர் டூலில் மேலே பார்த்தீங்கன்னா அடிஷன் சப்ட்ராக்ஷன், இது வந்து நியூ செலெக்ஷன். ஸோ இதில் அடிஷனில் வச்சுக்கிறேன். இப்போ செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இடத்துல கட்டாக இருக்குது. ஸோ செலெக்ஷனை நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி வச்சு செலெக்ஷனை நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் நமக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஸோ இதை மைனஸ் பண்ணணும். ஆல்ட்டை ஹோல்டு பண்ணேன் அப்படின்னா நமக்கு ப்ளஸில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் மாறிடும். இது இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணேன் அப்படின்னா நமக்கு செலெக்ஷன் பர்ஃபெக்டாக மைனஸ் ஆகி ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி எல்லாமே செலெக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட செலெக்ஷனை ஓரளவு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லேயர்ஸ் பேனலில் கீழே இருக்க இந்த மாஸ்க் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நம்மளோட பேக்ரவுண்ட் வந்து ஒரு நியூ இந்த லேயரில் மாஸ்க் ஆகிடும். இப்போ இவரை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+T போட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனில் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி சைஸை ரீசைஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு எந்தளவு வேணுமோ அந்தளவு நம்ம செட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா இங்கே டெக்ஸ்ட் இந்த இடத்துல ரைட் பண்ணுறதுக்காக கேப் விட்டுட்டேன். இப்போ இவரோட இன்னும் 2 ஃபோட்டோவை ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 இமேஜ்லையுமே பேக்ரவுண்ட் நம்ம ரிமூவ் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிவிட்டு செலக்டில் போய்ட்டு சப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்க மாஸ்க் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்து இந்த இமேஜில் அதே மாதிரி செலக்டில் சப்ஜெக்ட் கொடுத்து மாஸ்க் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ 2 இமேஜையுமே ஃபேஸ் ஓரளவு ஈக்குவலான சைஸில் இருக்க மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 இமேஜையுமே இந்த இமேஜுக்கு பின்னாடி கொண்டு போகணும். ஸோ இந்த 2 லேயரையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி பின்னாடி கொண்டு போயிடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து ஒரு பிளாக் ஃபேட் எஃபெக்ட் கொடுக்கணும். ஸோ டாப்பில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணி சாலிட் கலர் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பியூர் பிளாக் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். தென் பிளாக் லேயருக்கு பக்கத்தில் இருக்க மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு கிரேடியன்ட் டூல் எடுத்துக்கிறேன். ஸோ கிரேடியன்ட் டூலில் பார்த்தீங்கன்னா மேலே கிரேடியன்ட் ஆப்ஷன் இருக்கும். இதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கிரேடியன்ட் ஆப்ஷனில் ஒரு 4 ஸ்லைடர்ஸ் இருக்கும். ஸோ இதில் பாட்டமில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கலர்ஸ், இது ரெண்டுமே வந்து கலர்ஸ். மேலே இருக்கிறது ஒப்பாசிட்டி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒப்பாசிட்டி வந்து 0 இருக்கும். இந்த சைடில் ஒப்பாசிட்டி 100 இருக்கும். இந்த கலர் வந்து பிளாக் கலராக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஒயிட் கலரில் இருந்துச்சு அப்படின்னா அதை பிளாக்காக மாற்றிக்கோங்க டபுள் கிளிக் பண்ணி. இந்த சைடில் இருக்க கலருக்கு வந்து என்ன கலர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பிகாஸ் அதோட ஒப்பாசிட்டி வந்து 0வாக இருக்குது. ஸோ நமக்கு ஒன் சைடு பிளாக், இன்னொரு சைடு அப்படியே ஃபேட் ஆகி ட்ரான்ஸ்பரண்ட்டாக போகும். இந்த மாதிரி கிரேடியன்ட் செட் பண்ணிவிட்டு இப்போ டாப்பில் இருந்து ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி பாட்டமில் இங்கே வரைக்கும் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கிரேடியன்ட் பார்த்திங்கன்னா நமக்கு இவங்க ஃபேஸ்லேயும் அது அஃபெக்ட் ஆகும். பட் நமக்கு கீழே மட்டும்தான் வேணும். அதனால் இந்த சாலிட் கலர் லேயருக்கு பக்கத்தில் இருக்க மாஸ்கில் தான் ஆல்ரெடி செலெக்ஷனில் இருக்கும். ஸோ அதே லேயரில் வச்சுட்டு கிளிக் பண்ணி ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். தென் ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சுட்டு ப்ரெஷ் சைஸை இன்க்ரீஸ் பண்ணி சும்மா இவங்க ஃபேஸில் இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு ஃபேஸில் அது வராமல் இருக்கும். இப்போ இந்த 2 இமேஜோட பாடியை வந்து எரேஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இதோட மாஸ்கில் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் கிளிக் பண்ணி ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சுக்கிறேன். சும்மா லைட்டாக அந்த மாதிரி எரேஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நமக்கு அந்த பாடி வந்து பேக்ரவுண்டோட அப்படியே ஃபேட் ஆகிடும். அடுத்து அதே மாதிரி இவருக்கும் எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இவங்க 2 பேர் லேயருமே கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி 2 லேயரை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+G போட்டு குரூப் பண்ணிக்கிறேன். இவங்க 2 பேருமே இப்போ நமக்கு ஒரே குரூப்பில் வந்துட்டாங்க. இப்போ இந்த குரூப்போட பிளெண்ட் மோடை வந்து லுமினாசிட்டியாக மாற்றிக்கிறேன். கடைசியில் இருக்க அந்த லுமினாசிட்டியாக மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவரோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா மல்டி கலர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் ஈவனாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன், பேக்ரவுண்ட் லேயரை கிளிக் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் லேயர் கிளிக் பண்ணிட்டு Ctrl+T போட்டு ஸோ ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி சைஸ் இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணுறேன். பண்ணி கரெக்டாக நமக்கு ஒன் சைடு பிங்க் அண்ட் இன்னொரு சைடு இந்த மாதிரி இந்த ப்ளூ கலர் மாதிரி வர மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஒன் சைடு ஒரு கலர் இருக்குது, இன்னொரு சைடு இன்னொரு கலர் இருக்குது. இந்த மாதிரி செட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இப்போ இவரோட இமேஜுக்கு பின்னாடி இவங்க ஃபேஸில் இந்த சைடு ஷேடோஸ் இருக்க மாதிரி பண்ணலாம். இவரோட இமேஜுக்கு பின்னாடி ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி ப்ரஷ் டூல் எடுத்துட்டேன். பிளாக் கலர் வச்சுட்டு ஒப்பாசிட்டி வந்து ஒரு 50% வச்சுக்கிறேன். தென் லைட்டாக அந்த மாதிரி
இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணேன் அப்படின்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஷேடோஸ் வரும். அதே மாதிரி இந்த சைடும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷேடோஸோட ஒப்பாசிட்டியை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஓகேவாக இருக்குது. அண்ட் அடுத்து இப்போ இவருக்கு உள்ளார வந்து ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கலாம். ஸோ இந்த சூர்யா லேயர் கிளிக் பண்ணிவிட்டு மேக் ஷூர் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்கணும். பிகாஸ் நம்ம எஃபெக்ட்ஸ் அடுத்து எடிட் பண்ணுவோம். ஸோ எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணி இதில் இன்னர் க்ளோ கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கலர் வந்து பிங்க்குக்கும் ஒயிட்டுக்கும் இடையில இருக்க கலர். தென் ஓகே கொடுத்துட்டு இதோட பிளெண்ட் மோட சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஸோ லீனியர் டாஜ் ஆட் வச்சுக்கிறேன். தென் இதோட சோக்கை 0 பண்ணிடுங்க. சோக் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஷார்ப்பாக இருக்கும் எட்ஜஸ்ஸு. ஸோ சோக்கை 0 பண்ணிவிட்டு சைஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நமக்கு உள்ளார வரைக்கும் இந்த மாதிரி வரும். ஒப்பாசிட்டியை அவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு எஃபெக்ட்ஸ் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக வச்சனால கீழே எஃபெக்ட்ஸ் இன்னர் க்ளோண்ட் இந்த மாதிரி கீழே ஆட் ஆகிடும். இதை நம்ம தனி லேயரில் எடுக்கணும் அப்படின்னா இந்த எஃபெக்ட்ஸை ரைட் கிளிக் பண்ணி இதில் க்ரியேட் லேயர் கொடுத்துக்கிறேன். ஸோ தட் நமக்கு அந்த எஃபெக்ட்ஸ் வந்து தனி லேயரில் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா தனி லேயரில் வந்துருச்சு. ஸோ இதுக்கு ஒரு பிளாக் மாஸ்க் பண்ணணும். ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி மாஸ்க் ஐக்கான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா பிளாக் மாஸ்க் அப்ளை ஆகிடும். இப்போ இதில் என்னென்னலாம் ஒயிட்டில் பெயிண்ட் பண்ணுறோமோ அது மட்டும்தான் ரிவீல் ஆகும். பி கிளிக் பண்ணி ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட் வச்சுக்கிறேன். ஒப்பாசிட்டி ஒரு 70% வச்சுக்கிறேன். தென் நமக்கு எங்கெங்கே தேவையோ அங்கே மட்டும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா டாப்பில் இந்த இடத்துல நமக்கு வேணும். டாப்பில் இங்கே பெயிண்ட் பண்ணிவிட்டு இந்த சைட்லேயும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இங்கே வரைக்கும் பெயிண்ட் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு இந்த லேயரை எஃபெக்ட்ஸில் போய்ட்டு பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த அண்டர்லைங் லேயர் அப்படின்ற ஃபஸ்ட் லேயரை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வாங்க. இப்போ எந்தளவு உங்களுக்கு அவுட்புட் சாட்டிஸ்ஃபை இருக்கோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ இதில் எஃபெக்ட்ஸ் கொடுத்த மாதிரியே தெரியாது, பட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்த எஃபெக்ட்ஸ் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் கலர் பேலன்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இவரோட கலர் இந்த பேக்ரவுண்ட் கலருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மேட்ச் பண்ணணும். அண்ட் இதை ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன இந்த கலர் பேலன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணாலும் அது இந்த சூர்யாவுக்கு மட்டும்தான் அட்ஜஸ்ட் ஆகும். மோஸ்ட்லி எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த எல்லோ ப்ளூவில் வந்து ப்ளூ சைடு ட்ராக் பண்ணுங்கள் அண்ட் மெஜெண்டா சைடு இங்கே மேலே ட்ராக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஓரளவு இந்த கலரை பேக்ரவுண்ட் கலரை மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நம்ம மேட்ச் பண்ணிட்டோம். அண்ட் இதோட ஒப்பாசிட்டியை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக அந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ ஹைட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்ட்டிகல்ஸ் வைக்கணும். டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பார்ட்டிகல்ஸ் ட்ராக் பண்ணி போட்டேன். இப்போ இதை வந்து நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். இதோட பிளெண்ட் மோட ஸ்க்ரீனாக மாற்றி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, பட் அந்த பேட்ச் தெரியுது நல்லாவே. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா Ctrl L கொடுத்துட்டு இதில் லெஃப்ட் சைடில் இருக்க இந்த ஸ்லைடரை ரைட்டில் ட்ராக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த இது ஃபுல்லாகவே ஹைட் ஆகுது. ஸோ ஓரளவு ட்ராக் பண்ணிவிட்டு இதை இன்க்ரீஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கு ஒரு மாஸ்க் ஐகான் கிரியேட் பண்ணிவிட்டு பி கிளிக் பண்ணி ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சுக்கிறேன். தென் இந்த மாதிரி கீழே ஷார்ப்பான இதை மட்டும் எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பார்ட்டிகல்ஸை பின்னாடி கொண்டு போகணும். Ctrl Shift ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து ஃபுல்லாக பின்னாடி கொண்டு போயிட்டு Ctrl க்ளோஸ் ப்ராக்கெட்டை கிளிக் பண்ண நமக்கு முன்னாடி வரும். அந்த மாதிரி எவ்வளோ தூரம் தேவையோ அவ்வளோ தூரம் மேலே வச்சுக்கிறேன். தென் இதை Ctrl J போட்டு டூப்ளிகேட் பண்ணி Ctrl T போட்டால் தான் நம்மளால் ஈஸியாக மூவ் பண்ண முடியும். இல்லைனா இந்த லேயரை போய் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கணும். இப்போ ஃபேஸில் பட்டாலும் பரவாயில்ல, அதை கடைசியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து அகைன் இன்னொரு Ctrl J போட்டு எங்கெங்கே தேவையோ அதெல்லாம் வச்சுக்கலாம். இப்போ ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த 3 லேயருமே செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl E கொடுத்துக்கிறேன். 3மே நமக்கு ஒரே லேயராக குரூப் ஆகிடும். இப்போ அதோட பிளெண்ட் மோட அகைன் ஸ்க்ரீனாக மாற்றிக்கலாம். தென் இந்த லேயருக்கு ஒரு மாஸ்க் ஐகான் கிரியேட் பண்ணிவிட்டு பி கிளிக் பண்ணி ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சுக்கிறேன். நமக்கு எங்கெங்கெல்லாம் தேவையில்லையோ அங்கெல்லாம் ஒப்பாசிட்டி 100 வச்சு எரேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதுக்கு மேலே டாப்பில் இன்னொரு எஃபெக்ட் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபாக் எஃபெக்ட் ட்ராக் பண்ணி போட்டேன். இதை வந்து இப்போ கீழே வச்சுட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி நல்லா ரீசைஸ் பண்ணிக்கிறேன். தென் இதோட பிளெண்ட் மோட வந்து அகைன் ஸ்க்ரீனாக மாற்றிக்கிறேன். இப்போ இதை கலராக மாற்றணும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் கலர் பேலன்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துக்கிறேன். ஸோ தட் இதுக்கு மட்டும் தான் அப்ளை ஆகும். இப்போ இந்த கலர் பேலன்ஸில் மிட் டோன்ஸில் மெஜெண்டா மட்டும் லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்மோக் மாறிடும். இந்த ஸ்மோக் எஃபெக்டில் கீழே மட்டும் நமக்கு கொஞ்சம் பிளாக்காக இருக்கணும். மித்தெல்லாம் அப்படியே இருந்தால் கூட ஓகே. ஒப்பாசிட்டி மட்டும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மோக் எஃபெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு மாஸ்க் ஐக்கான் கிரியேட் பண்ணிக்கிறேன். தென் பி கிளிக் பண்ணி ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சுக்கிறேன். கீழே மட்டும் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். கீழே நமக்கு நல்லா டார்க்காக இருக்கணும். பிகாஸ் இங்கே தான் நம்ம டைட்டில் ரைட் பண்ண போகிறோம். ரெடி உங்கள் ஃபேஸ்லலாம் கொஞ்சம் ஓவராக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஒப்பாசிட்டி நல்லா ரெடியூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ்லலாம் ஒப்பாசிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இவரோட ஷர்ட்டில் கொஞ்சம் நல்லாவே எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓவராலாக இந்த ஸ்மோக்கோட ஒப்பாசிட்டியை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மேலே இந்த மாதிரி டெக்ஸ்டர் ரைட் பண்ணியிருக்கேன் ஹாப்பி பர்த்டேன்ட்டு. ஸோ இதுக்கு கீழே ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு பி கிளிக் பண்ணி ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு பிளாக் கலர் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒப்பாசிட்டியை குறைச்சி வச்சு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இந்த லேயரோட ஃபில்லை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவரோட நேம் இப்போ டைப் பண்ணுறதுக்கு மேனுவலாக டைப் பண்ணி வைக்காமல் ப்ரீபிக் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து
டைட்டில் பிஎஸ்டின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபாண்ட்டில் நல்லதாக வரும். ஸோ இதில் நான் இதை டவுன்லோட் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டெக்ஸ்ட்லாம் தேவையில்லை. ஸோ அதை வந்து டைட்டில் அப்படின்னு கொடுத்து வச்சுருக்காங்கல்ல, இந்த இதுதான். இதை ஹைட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இதெல்லாம் போய்டும் நமக்கு. தென் பேக்ரவுண்டே ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ டாப்பில் பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் டு சேஞ்ச் டெக்ஸ்ட்னு இருக்கும். ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஃபாண்ட் உங்களுக்கு இல்லை அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணி இந்த ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணி போட்டுக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா டாக்குமெண்ட்டில் அழகாக அப்டேட் ஆகிருக்கும். டாப்பில் ஆக்டிவில், அதாவது ஆனில் இருக்க லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் இ கொடுத்துக்கிறேன். இப்போ எல்லா லேயரும் கம்பைன் ஆகி நமக்கு ஒரே லேயராக வந்துடும். இது நம்ம கொண்டு போயிட்டு ரீசைஸ் பண்ணி வைப்போம். ஸோ அதனால் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் மாற்றிக்கிறேன். தென் இதை ட்ராக் பண்ணி நம்மளோட டாக்குமெண்ட்டு கொண்டு போயிடலாம். இப்போ கண்ட்ரோல் டி போட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணி கீழே வச்சுக்கிறேன். தென் மேலே யூஸ் பண்ணியிருக்கேன் அதே ஃபாண்ட்டை யூஸ் பண்ணி டேட்டை இந்த மாதிரி டைப் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ ஃபைனலாக டாப்பில் ஒரு லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் இ கொடுத்து எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரே லேயரில் போட்டு ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கிறேன். தென் ஃபில்டரில் போயிட்டு கேமரா ஃபில்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் நமக்கு தேவையான ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்மளோட ஃபைனல் அவுட்புட் பாருங்கள். ஸோ இதே மாதிரி நீங்கள் பேபிஸ்க்கு கூட ட்ரை பண்ணலாம். பர்த்டே பேபியை இந்த இடத்துல வச்சுட்டு 2 சைடில் வேறு ஃபோட்டோ வச்சு அது லுமினாசிட்டி ஒப்பாசிட்டி கொடுத்துட்டிங்கன்னா பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.